ஸோ கெனத் வந்து ஒரு நாள் ரங்காவோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த அவரோட ஃபீல்டில் வந்து டென்ட் போட்டு தூங்கிட்டு இருந்திருக்காரு நைட்டு 10 மணிக்கு. 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் டென்ட்டுக்கு வெளியே நிற்கிற மாதிரி இருந்திருக்கு. யாருன்னு பார்த்தா மலையூர் மம்முட்டியா வந்து வந்திருக்கிறான். என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, நான் தான் மலையூர் மம்முட்டியா வந்திருக்கேன், உங்களோட கன்னு பணம் அப்புறம் இருக்கிற மெட்டீரியல் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவர் பயப்படாத மாதிரி நடிச்சுக்கிட்டு, இங்கே பாருப்பா நான் வெள்ளைக்காரன், என்னை நீ கொண்டுட்ட அப்படின்னா வந்து மிலிட்ரி வந்து உன்னை சல்லடா சலிச்சு எடுத்துருவானுங்க, அதனால நான் சொல்றதை கேளு, நான் வந்து உன்னை உண்மையிலே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா நீ ஒரு பெரிய வீரன் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு. உடனே அவர் சிரிச்சுட்டு, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா இது வரைக்கும் என்னை பார்த்தவங்க எல்லாம் உயிருக்கு கெஞ்சிருக்காங்க, ஆனா நீ வந்து எதையுமே அப்படிலாம் பண்ணாம என்ன மாதிரியே தைரியமா பேசுற, எனக்கு தைரியசாலிகளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை டென்ட்டுக்கு வெளியில கூப்பிட்டு 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 2 பேர் பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இவரும் கிணத்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க. மலையூர் மம்முட்டியா வந்து தான் மனசுல பட்டது எல்லாம் சொல்றான். நான் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன், எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா வந்து ரொம்ப தனிமையில அந்த காட்டுக்குள்ள நான் அலைஞ்சிட்டு இருக்கேன், எப்ப என்ன போலீஸ் பிடிப்பாங்கன்னு தெரியல, பிடிச்சா எனக்கு வந்து டெஃபினட்டா பப்ளிக் ஹேங்கிங் தான் அப்படின்றாரு. உடனே கேனத் சொல்றாரு, எனக்கு தெரியுதுப்பா, நான் சொல்றது சரியானோடனே சொல்லுங்க அப்படின்றான். இங்க பாருப்பா, உன்னோட வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவன் ஒரு கன்னு 2 பட்டா கத்தி வச்சிருப்பான், இதெல்லாம் கொண்டு போயிட்டு பட்டி பானோன்னு மேல ஒரு லேக் இருக்கு, அந்த லேக் வந்து 200 அடி ஆழம், அதுல போட்டுரு, ட்ரெஸ்ஸையும் போட்டுரு, இல்ல வேணாம் ட்ரெஸ் போட்டா மேல மறந்துடும், அதை எரிச்சிரு, எரிச்சிட்டு முடியெல்லாம் எடுத்துட்டு அடையாளமே மாத்திட்டு நான் பெங்களூருக்கு வந்துரு, பெங்களூர்ல வந்து என்னோட அதுக்கு நடந்து வர ரூட்டு சொல்லுவார். கனகல்லி போயிட்டு கனகல்லியிலேருந்து 63 மைல் தள்ளி தான் பெங்களூர் வருது, நடந்தே வந்துட்டு, நடந்து வரும்போது எந்த பெரிய பணம் எடுத்துட்டு வராத, கிடைச்ச வேலையை பார்த்துட்டு பொறுமையா மெதுவா வா, அப்பதான் போலீஸ் மேல சந்தேகம் வராது, நீ அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டா நீ வந்து மைசூர் ஸ்டேட்டுக்குள்ள வந்துடுவ, அதனால வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு போலீஸ் வந்து உன்னை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், சரியா, உன்னை பத்தி அங்க நிறைய பேருக்கு என்ன விஷயம் தெரியாது, அங்க நீ வந்துரு, அங்க வந்து கனகலிலேருந்து 36 மைல் தள்ளியக்குள்ள பெங்களூருக்கு வந்துரு, பெங்களூர்ல வந்து தமாசா பங்களா அதாவது மியூசியம் சொல்லுவாங்க, அப்புறம் வெள்ளராணியோட ஸ்டாச்சு, குவீன் விக்டோரியோட ஸ்டாச்சு, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு சிவப்பு கலர் பெரிய பங்களா தான் என் வீடு, என்னோட பேர் வந்து ஆண்டர்சன் தொரானிகேல் அப்படின்னு. இதை எழுதி கொடுங்க அப்படின்னா, இல்லப்பா எல்லாத்தையும் நீ வந்து ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா ஒருவேளை உனக்கு போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா உனக்கும் எனக்கும் உள்ள எந்த உறவும் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றவாரு. சரின்னு சொல்லிட்டு அவன் கண் கலங்க ஆரம்பிச்சிருவான். ஏன்பா அப்படின்னு கேட்டோம்னா, தவிர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவளை கொள்ளலாம்னு நினைச்சேன், ஆனா எனக்கு இப்ப உண்மையிலே இருக்கிற ஒரே அம்மா அப்பா எல்லாம் நீங்க தான் தரும்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சி அவன் அழுதுட்டு இருப்பான். கிணத்துக்கு தாங்க முடியாது, கிணத்து அழுத ஆரம்பிச்சிருவாரு. சரி மம்முட்டியா நீ கிளம்பு, காலையில் ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு, நீ கிளம்பியிருப்பா அப்படின்னு. கிளம்பி போனோடனே ரங்கா தூங்கிட்டு இருந்திருப்பான் டெட்டு வெளியில. ரங்கா சொல்லுவான், சாமி நீங்க யாரோ கூட பேசிட்டு இருந்த மாதிரி எனக்கு கனவு வந்தது அப்படின்னு. உடனே சொல்லுவாரு, ரங்கா எந்த விஷயத்தை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம 35 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு. உடனே ரங்கா சொல்லுவான், எனக்கு எந்த கனவு வரல, நான் நல்லா தூங்கினேன்னு சொல்லி திருப்பி படுத்துருவான்.